மாவட்டம் பாண்டியநகர் மற்றும் தாதம்பட்டி பகுதிகளில் பள்ளிகளில் இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்கள் நேரில் சென்று மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை சந்தித்து பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததற்கான காரணங்கள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து சிறப்பு கள ஆய்வினை மேற்கொண்டனர். மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குநர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், வருவாய் கோட்டாட்சியர்கள் உட்பட 80 அரசு அலுவலர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று இடைநின்ற சுமார் 800 மாணவர்களை நேரில் சென்று சந்தித்து இடைநிற்றலுக்கான காரணங்கள், குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்கான கள ஆய்வினை மேற்கொண்டனர். குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோயில்களில் ஒன்றான அதங்கோடு ஆனந்தநகர் மாயகிருஷ்ணசாமி கோயில் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் 9ஆம் திருவிழா நாளான இன்று பகவான் கிருஷ்ணர், சாமுண்டீஸ்வரி, புவனேஸ்வரி அம்மன்கள் பல்லக்கில் ஊர்வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தாளப்பொலி, முத்துக்குடை ஏந்திய பெண்களுடன் பஞ்சவாத்தியம், சிங்காரி மேளம், குதிரை சவாரி, பொம்மலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆளுருவ இந்து தெய்வங்களின் உருவங்களுடன் கூடிய வாகனங்களுடன் இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் குமரி, கேரளாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவான் தரிசனம் பெற்று சென்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகா படைவீடு பேரூராட்சியில் சர்வே எண் 282 உள்ள நிலத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வேண்டி அப்பகுதியில் உள்ள மக்கள் விண்ணப்பித்தனர். ஆனால் அந்த நிலத்தை தனிப்பட்ட ஒரு நபர் ஆக்கிரமித்து சுவர் கட்டியுள்ளார். அதனை அகற்றி அந்த மக்களுக்கு இலவச பட்டா கொடுத்து வீடு கட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்றும், மேலும் அந்த இடத்தில் குமாரபாளையம் நகராட்சி குப்பைகளை கொட்டுவதற்கு அரசு முயற்சி செய்து வருகிறது. எனவே அவற்றையும் உடனடியாக அரசு கைவிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை அளித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகரில் BMJUK திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.90 கோடி மதிப்பீட்டில் மகப்பேறு கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் குடியாத்தம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், பேரணாம்பட்டு வட்டார மருத்துவ அலுவலர் கலைச்செல்வி மற்றும் நில உரிமையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் ஆகியோர் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிக்கு பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு எந்தவொரு தகவலும் தெரிவிக்கவில்லை என கூறி கவுன்சிலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அதிகாரிகளிடம், சட்டமன்ற உறுப்பினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் 18வது மக்களவைத் தேர்தல் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ள நிலையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் இம்முறையும் செல்வம் திமுக சார்பில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை செங்கல்பட்டு நகர் மற்றும் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் குறித்து எங்கள் தொகுதி எம்பியை எங்கேயும் காணவில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சின்ன காஞ்சிபுரம் திருவீதிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பழனி, சித்ரா தம்பதியினர். இவர்களுக்கு கீர்த்திகா என்ற மகளும் ஹரிஷ்குமார் என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் ஹரிஷ்குமார் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தையல் கலை வகுப்பில் சேர்ந்து தையல் கலை நுணுக்கங்களை கற்று அறிந்துள்ளார். அதில் 4 தேர்ச்சி பெற்ற மாணவன் ஜாக்கெட், சுடிதார், ஃப்ராக் போன்ற பல்வேறு ஆடை தைத்தல் என அனைத்தையும் நிறைவு செய்துள்ளார். சாதாரண தையல் கலைஞர்கள் கூடுதல் நேரம் எடுத்துக் கொள்ளும் நிலையில் 30 நிமிடங்களுக்குள் ஒரு முழு ஜாக்கெட் வடிவமைப்பை நிறைவு செய்ததும், விரைவில் சாதனைக்காக குறைந்த நேரத்தை பயன்படுத்த திட்டமிட்டு பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை நகரம் முழுவதும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி எம்பியை காணவில்லை என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுகவை சேர்ந்த திருவிடைமருதூர் ராமலிங்கம் உள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதியானது வெளியாக உள்ள நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் தனது தொகுதி பிரச்சினைகளை தீர்க்காமலும்
தொகுதி மக்களின் தேவைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதில்லை எனவும் கூறப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினரான பெண் தொகுதி பக்கமே வருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான கர்ணன் படத்தில் வரும் கண்டா வரச் சொல்லுங்க என்ற பாடல் வரியை வைத்து எங்கள் தொகுதி எம்பியை எங்கேயும் காணவில்லை என பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 76ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவை சேர்ந்த திருவண்ணாமலை மாவட்ட மத்திய செயலாளர் ஜெயசுதா தலைமையில் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஒன்றிய கழக செயலாளர், உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது திருவண்ணாமலை மாவட்ட மத்திய செயலாளர் ஜெயசுதா தன்னை புறம் தள்ளி வருவதாக கூறி பொதுக்கூட்ட மேடையிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் வெளிநடப்பு செய்ததால் ஆரணி அதிமுக கட்சியினரிடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பேய்க்கும் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அச்சன்பாடு, அரிவான்மொழி, அம்பலச்சேரி உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குளங்கள் மூலம் விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 2000 ஏக்கரில் நெல், கடலை உட்பட விவசாய பொருட்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் உள்ள குளங்கள் அனைத்திற்கும் மணிமுத்தாறு அணையிலிருந்து 3வது ரீச் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு பாசன வசதிகள் பெற்று வரும் நிலையில் பேய்க்குளம் பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழைநீரை வைத்து விவசாயிகள் பணிகளை தொடங்கினர். தற்போது விவசாய பணிகள் பாதி நிறைவடைந்த நிலையில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மணிமுத்தாற்றில் தண்ணீர் திறக்காததால் 20க்கும் மேற்பட்ட குளங்கள் காய்ந்து குறைவான அளவிலேயே தண்ணீர் உள்ளது. இதனால் விவசாயிகள் ஜெனரேட்டர் மூலம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரை செலவு செய்து விவசாய பயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே விவசாயத்தை காப்பாற்ற தமிழக அரசு 3வது ரீச்சில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்டது. தற்போது ஈரோடு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக உள்ளவர் மதிமுகவின் பொருளாளர் கணேசமூர்த்தி. இவர் தொகுதியில் இதுவரை 2 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 5 முறை மட்டுமே தொகுதி பக்கம் வந்துள்ளார். இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் வரவுள்ளதை ஒட்டி குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டா வரச் சொல்லுங்கள் என்ற தலைப்பில் பாராளுமன்ற உறுப்பினரை காணவில்லை என்ற வாசகம் பொருந்திய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.